என்ன விஷயங்களை பேச போகுது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம். கொம்புலா பூவை சுத்திடத்து ஈழ ஒட்டு வச்சு. ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்ல நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவர், அவர் வந்து யார், அவரு கொண்டராசு. இன்னொரு தரப்பு, நீங்க அந்த தரப்பா தம்பி? அப்படியா? முதல்ல மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க? சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து. என்ன இங்க கூட்டம்? ஏய், 2 பேர் பேசிக்கிறதா உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரு. ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது, அதாவது ஒரு தெருவிலுக்கு இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கோ ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் எரியல, என் ஏரியாவுல விளக்கெரியல, மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்ல ஊருக்கு நல்லது செய்யறவரெல்லாம் சொல்லிலாம் வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது வரவங்க போகிறவங்களாம் கலாய்ச்சிக்கின்னு ஜாலியாக பெரியவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு அப்படி இருக்கும்போது இது பண்ணுவோம். ஏய், எவன்டா ஆஸ்பத்திரியில இருந்து முறைக்கிறேன்? ஓடு ஓடு உள்ள உடையடா, மண்டே உடைஞ்சிரான். பாக்கத்தான் ஒரு மாதிரி இருப்பேன். ரவுடியாக்கா. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் நம்மளை டே அண்ணன் வந்துட்டாரா, ஓரம் போடா, அவர் வரும்போது நம்ம போயிடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சார் நம்ம வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. எதனால் ஃபோன் அடிக்கிறாங்கன்னா, அந்த ஊரில் நம்ம கெத்தாக இருக்கிறோம், நம்ம நேமு தாமரை மணால சண்டையா இருக்குன்னு ஊருக்குள்ள ஒரு நேம்ஸ் இருக்கு. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றானுங்க. சீக்கிரம் வெளியே வா தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்னு உங்க நேம்? தட்ஸ் குட். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது தெருல, அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிபட்டுரும். வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான். அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில போயிட்டு நான் அவன் காலரை பிடிச்சி நின்று கேட்டேன்னு வைங்களேன், அந்த டைம்ல நான் தான் கெத்து. எப்போ முத முறை சார் ஃபர்ஸ்ட் நான் சண்டை செஞ்சது அப்போ என் தம்பிக்காக, நான் 10th படிக்கிறப்போ தம்பி 8th படிக்கிறான். இதே மாதிரி பசங்க வந்து சொல்றாங்க உன் தம்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடித்தேன். அப்பா அடிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் அவரு திருப்பி அவரை நான் அடித்தேன். அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பையன் அடிக்க வர்றான். ரவுடி அடிடா அடிடா. எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போகன்றாரு. நம்மளுக்கு அது தோணலன்றதுனால தான், நம்ம நேம் இருக்கிறனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போகிறோம். மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? இப்போ படிப்போ அவங்க படிக்கல, அதனால உங்களே படிக்க வைக்கணும்னு பார்க்குறாரு. நான் படிக்கலன்ற நான் தான் எனக்கு நம்ம விருப்பப்பட்டு தான் இருக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்க முடியும். சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சியை பாரு, சேவிங் பண்ண மழை குறைங்க. உங்கள் ஏரியாலே ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க, நம்ம இவருமா இருக்கும், ஒரு சண்டை செய்கிற ஆளை பார்த்துருப்பீங்க, இல்லை அவரை பார்த்தோன்னே எல்லாரும் ஒதுங்கி போகிறத பார்த்துருப்பீங்க. இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணுப்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு? சார் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா, என் அண்ணன் வந்தார் கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். ஓய், உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு, என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையை எடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீ நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியாவுலையே, வேலைக்கே போகாம கெத்தா சுத்தினே. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமா சார். நக்கல்யா அவனுக்கு. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லார்கிட்டையும், பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழி போட்டு போவார் சார். அவரு அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன்.
பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறிய கடைசியில. இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிட்டு. இவங்க எல்லாருமே கெத்துனா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் தான் சொல்றாங்க. எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் தான். நான் குரூப்பா இருப்பேன், குரூப்பா இருந்தா தான் எனக்கு கெத்துன்னு சொல்றாங்க. தனியாவே போய் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மொத்தமா வந்தா கும்பிடுவாங்க. 4 பேரோட இருந்தா மட்டும்தான் இவங்க அந்த கெத்தை காட்டுவாங்க. அண்ணன் வந்து தனியா வந்து பண்ண முடியும்னு சொல்றேன். அண்ணன் என்ன பண்ணிருக்காப்ல தனியா சொல்லுங்க. தனியா என்ன பண்ணீங்கன்னா நான் தனியா சாப்பிடலாம், தனியா தூங்கலாம். ஒரு விஷயம் பண்ணனா கூட்டணிலாம் பண்ணவே முடியாது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கெத்துன்னு பேசுறாங்களே. நான் 2001 கோயமேட்டில் என் பேர் ராமமூர்த்தி. KR மூர்த்தினா ஒரு கெத்துனா போற வரவெல்லாம் போட்டு அடிப்பேன். நான் பத்திக்கு வந்து ஒரு பிளாட்பார் கடை தான் வச்சுன்னு இருந்தேன். நான் சும்மா என்னை பார்த்தவே அடிப்பேன். இந்த ஏரியாவுல நான் தான் இருந்தேன். ஒரு அப்போ வந்து என்னை பார்த்த உடனே எல்லாம் எது வணக்கம் தலைவர் வணக்கம் வேணுங்க. வணக்கம் காசு கொடுப்பாங்க போவாங்க. அதெல்லாம் இல்ல சார் கெத்து. இப்போ இந்த 2010 இருந்து எனக்கு மேரேஜ் ஆகி 2013 வருஷமா திருந்தி இன்னைக்கு கோயம்பேட்டில் சொந்த கடை வச்சு 10 பேருக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு வாழ பாரு. இதுதான் சார் கெத்து. நீங்க எந்த கட்டத்துல திருந்துனீங்க? எனக்கு வந்து ஊர்ல யாருமே பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நோ மேரேஜ். நோ மேரேஜ்? யாருமே எங்க போனாலும் ஐயோ அவன் ரவுடி பையன், புரிக்கு பையன், அவன் என்ன வச்சுன்னுக்கிறான், அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுத்தா இப்படி காப்பாற்றுவான், எந்த நேரம் ஜெயிலுக்கு தான் போவான், ரவுடி பையன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, அவன் குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு முத்திரை குத்தி. பாரியில ஒரு வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிட்டான்னு தாண்டோரா போட்ட வேண்டியது. இதுக்கு அவ்வளவு பெரிய கதை. எய்ட்ஸ்னா கதை முடிஞ்சிடும்ல. பிரமாதமா இருக்கியா? மெயின் விஷயம் பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிறாரு. லைஃப்ல எதையும் இதெல்லாம் யோசிச்சதே இல்லையோ இந்த ஆங்கிள்லாம்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா தம்பி?